எபிசோட் 58ல பார்த்தீங்கன்னா, நம்ம ரங்கன் வந்து போயிட்டு மாதையன்ட்ட பேசுற மாரி இருக்கும். மாதையன் வந்து செம்ம அப்செட்டா இருக்கிறாரு. "என்ன சார் இந்த பாயிண்ட்ஸ் டேபிள பார்த்தாலே எனக்கு செம்ம காண்டாகுது. இப்ப நாங்க குவாலிஃபை ஆக மாட்டோம்." அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டுருப்பாரு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, ரங்கன் வந்து சூப்பரா ஒரு பாயிண்ட்ட சொல்லுவாரு. "ஆங்கர் அகாடமி நெக்ஸ்ட் மேட்ச்ல மட்டும் ஜெயிச்சிருச்சு. ஒரு நல்ல ரன் ரேட்டோட ஜெயிச்சுச்சு அப்படின்னா, நீங்க வந்து சிமிலர் பாயிண்ட்ஸ்ல இருப்பீங்க. நீங்க கண்டிப்பா குவாலிஃபை ஆகுறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குள்ளார நம்ம குவாலிஃபை ஆக மாட்டோம். அந்த மாரிலாம் யோசிக்காதீங்க." அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். ஆனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவர் போயிட்டு அவங்க டீம்ல வந்து சில சேஞ்சஸ்லாம் வந்து சொல்லுவாரு. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபினிஷர் தேவை. நீங்க லாஸ்ட் மேட்ச் தோத்ததுக்குமே வந்து அதான் ரீசன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்க டீம்ல ஒருத்தர் இருந்தாரு. அவர் போனதுக்கப்புறம் நீங்க ப்ராப்பரா ரீப்ளேஸ் பண்ணவே இல்ல அப்படின்னு சொல்றப்போ, அதான் மணி இருக்காரே சார் அப்படின்னா, மணி நல்லா தான் பண்றான். ஆனா அவனுக்கு இன்னும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தல. ஸோ அவர் நேரா மாதையன பார்த்துட்டு நீ வந்து ஃபினிஷரா இறங்கிடு அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஓப்பனர்ல இருந்து அவர வந்து ஃபினிஷரா மாத்துறாரு. பிளஸ் ரிஷிய வந்து ஓப்பனருக்கு நீ இறக்கி விட்டுரு அப்படிங்கிற மாரி அவரு சொல்லுவாருங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு சேஞ்சா இருந்தது. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாரியே நம்ம நட்ராஜுக்கு வந்து அத கேட்டு அப்படியே செம்ம கோவம் வருது. பட் ஸ்டில் அவர் பார்த்தீங்கன்னா, ஓப்பனா சேலஞ்ச் பண்ணிட்டு போயிருவாரு. சரி பார்க்குறேன் நீ வந்து எப்படி நீங்க வின் பண்றீங்க அப்படிங்கிறத பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போவாரு. ஸோ இந்த ஆர்டர சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டீமுமே வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் அடுத்த மேட்ச பார்த்தீங்கன்னா, அவங்க வின்னும் பண்ணிடுறாங்க. அண்ட் வின் பண்ணதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பொண்ணு வந்து மணிய பார்த்துட்டே இருந்தாங்க தெரியுமா? ஸோ அவங்க வந்து அனு. ஸோ அவங்க வந்து நேரா வந்து அப்ரிஷியேட் பண்றாங்க மணிய. நீங்க சூப்பரா விளையாண்டீங்க அப்படி இப்படின்ட்டு. நம்ம மணிக்கு ஒண்ணுமே புரியல. அந்த இடத்துல அவர் குடுத்த எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாமே வந்து நல்லாருக்கும். திருன்னு முழிச்சிட்டு இருக்கதா இருக்கட்டும். என்கிட்ட இதுக்கு முன்னாடி எந்த பொண்ணும் வந்து இந்த மாரிலாம் காம்ப்ளிமெண்ட் பண்ணதே இல்லங்க. எனக்கு இது புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லா எண்ட் வரைக்குமே வந்து என்ன பேசுறதுன்னே தெரியாம அவர் நின்றுப்பாரு. பட் இதுல ஃபன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூரத்துல வந்து நம்ம தியோ இருப்பாங்க. சும்மா இல்லாம நம்ம தங்கம்மா கூப்பிட்டு வெறுப்பேத்துற மாரி, "அங்க பாத்தியா? இந்த டோர்னமெண்ட் முடியறதுக்குள்ளாரயே வந்து அவங்க வந்து டேட் பண்ண ஆரம்பிச்சுருவாங்கன்னு நெனைக்கிறேன்." அப்படிங்கிற மாரிலாம் சொல்லுவாங்க. நம்ம தங்கம் மூஞ்ச பார்க்கணுமே, அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு கோவம் வருது அத பாத்து. அண்ட் இதுல இன்னொரு ஒரு காமெடி என்ன பார்த்தீங்கன்னா, அடுத்து நம்ம கேர்ல்ஸ் டீம் விளையாடுறாங்க. அண்ட் இந்த சைடு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம பத்மா தலையில துண்ட போட்டுட்டு யாருக்கும் தெரியாம ஓரமா நின்னு என்ன நடக்குது அப்படிங்கிற மாரி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ கேர்ல்ஸ் டீம் வந்து பேக் டு பேக் எல்லா மேட்சையும் வின் பண்ணிட்டு அவங்க வந்து குவாலிஃபை ஆயிடுறாங்க. அண்ட் பயங்கரமா உட்காந்து அதுக்காக செலிப்ரேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜசேகர் இருக்காரு தெரியுமா? ஆங்கர் அகாடமில இருந்து அவரு வந்து செம்ம பீதியில இருக்கிறாரு. ரங்கன் கோச் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஒரு டிராஸ்டிக் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. இந்த டீம் வந்து சூப்பரா விளையாடுது. ஆங்கர் வந்து கண்டிப்பா வந்து வின் பண்ணணும். என்னதான் பாய்ஸ் குவாலிஃபை ஆனாலும் 2 டீமுக்குமே வந்து ஈக்குவல் சான்ஸ் இருக்கு வின் பண்றதுக்கு. ஸோ நம்ம ஆங்கர் அகாடமி எப்படியாவது வின் பண்ணணும் அப்படிங்கிற மாரி அவரு ஒரு பக்கம் வந்து அவரு அந்த பீதி அவர் கண்ணிலே தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது வந்து சூப்பரா இருந்தது பார்க்கறதுக்கு. ஸோ இந்த எபிசோட் 58ல பார்த்தீங்கன்னா, மெயினா இந்த பாய்ஸ் டீம் அண்ட் கேர்ள்ஸ் டீமோட மேட்ச தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம நட்ராஜ் அண்ட் பத்மா இவங்க 2 பேரும் வந்து ஒரு சைடு மொக்க வாங்குறதையும் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட் 59 ரிவ்யூ பண்ணி இன்னொரு ஒரு வீடியோவா போடுறேன். மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.